கிருஷ்ணாமூர்த்தி அவர்களே, தயவு செஞ்சு உங்க கட்சிக்காரர்கள் அமைதியா இருக்க சொல்லுங்களேன். இப்படி ஆளாளு கத்துறா, நான் சபையை நடத்துறதா இல்ல வீட்டுக்கு போறதா? யாராவது ஒருத்தர் பேசுங்களேன். என்னையா அரசாங்கம் நடத்துறீங்க? ஜனங்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்களுக்கு நல்லது செய்வீங்க, அவங்க நிம்மதியா வாழறதுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தானே நீங்க அப்படி செய்யறோம்னு வாக்கு கொடுத்து தானே இப்ப பதவியில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எப்போ ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல உடம்பு பூராம நகையை போட்டுக்கிட்டு தனியா தைரியமா ரோட்ல நடமாட முடியுதோ அப்பத்தான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்க. ஆனா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொன்னம்பலத்தோட பையனும் வீட்டு கதவை தட்டி ஒரு பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணியிருக்க. நீங்கள்லாம் அரசியல் இடத்துல ஆய்க்காரவங்களா? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நீங்கள்லாம் கூண்டோட ராஜினாமா பண்ணிடுங்க. மறுபடியும் மக்களை போய் சந்திப்போம், அவங்க சொல்லட்டும் நீங்களா நாங்களா யார் அரசாங்கம் நடத்துறதுன்னு. முதலமைச்சர் நீங்க உங்க செல்வாக்க பயன்படுத்தி ஒரு விசாரணை கமிஷன் வைங்க. சரியான நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு மக்களும் சந்தோஷப்படுவாங்க, தீர்வே இல்லாம பிரச்சனையும் தீர்ந்துடும். அதை விட்டுட்டு சட்டசபையில முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? ஏன் பொண்ணம்பளம் கோவப்படுறீங்க? நம்ம கட்சியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்சியை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. கட்சியோட அடிமட்டத்திலிருந்து உழைச்சி மேல வந்தவனா. கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்க என்னால முடியும். பொண்ணம்பளம், ஏன் பொண்ணம்பளம் என்ன நாம பேசுறது? அவன் பேசலையா, அவன் பின்னால 60 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த தைரியம் பேசுது. அண்ணா இவனை இப்படியே விட்டா உங்களே கவுத்தாலும் கவுத்துருவானே. மாசம் பிறந்த நோட்டை தடை தடை பார்த்து வாங்க மட்டும் தெரியுதுல்ல. பால் ஊத்துமா எல்லாம் எங்கேயா போச்சு? கொஞ்சம் விட்டா போறோம். எருமை பால் கருப்பா இருக்கும், பசு பால் வெள்ளையா இருக்கும் சொல்லி ஏமாத்துறீங்களே. சாமி, ஓ நீங்க இவங்க கூட தானே இருக்கீங்க? ஆமா. இதே வீட்டுல? ஆமா. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்ன என்னையா அது? எப்படித்தான் இந்த பொம்பளையோட இருக்கீங்களோ சாமி, உங்களை கோவில் வச்சுதான் கும்பிடணும். மதன், என்ன சக்சஸ்யா? சக்சஸ். நீ பெரிய ஆளாகிட்டிய, ஆளுங்கட்சியை பூந்து கலக்கிட்டிய. என்ன சொல்ற? என்னாச்சு? பொன்னம்பலம் மந்திரி பதவி ராஜினாமா. அப்படியா? காலையில கொட்டை எழுத்துல வரப்போகுது. குஜிலியை தயார் பண்ணிட்டேன், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். துட்டு கொடு மதன். இல்ல பீட்டர், நம்ம குறிக்கோள் ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா இல்ல. அவன் மகனை புடிச்சு உள்ள வைக்கணும். அவன் தான் வெளிநாட்டு இருக்கானே, வந்த ஒண்ணு புடிச்சு வச்சுக்கோ. குஜிலி கோச்சுக்கோ மதன். துட்டு கொடு மதன். இல்ல பீட்டர், வேணாம். இல்ல மதன். பீட்டர், அவர் எதுக்காக ராஜினாமா பண்ணார், ஏன் ராஜினாமா பண்ண நமக்கு தெரிஞ்சாகணும். நான் எதுக்காக குஜிலி செட்டப் பண்ண, நான் எதுக்காக தண்ணி அடிக்க போறேன், நான் எந்த மூல் இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஐயோ ஐயோ, அவர் உடனே சந்திக்க ஏற்பாடு பண்ணு. சொன்னா கேளுங்க, அண்ணன் இன்னும் 1 மாசத்துக்கு யாரையும் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏண்டா டேய், டீ கலர் பத்தி கண்டு வரியா? எங்க அண்ணனை பத்தி தப்பு தானே எழுதுவா? அப்புறம் அப்பா இவனுக்கு அப்ப இந்த பக்கம் வந்த கைகளை பத்துற. போடா 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 டேய் போடா. வீட்ல இப்போதைக்கு சந்திக்க முடியாதான். கட்சி ஆபீஸ்ல கைய கால கண்ணா பின்னான்னு உடப்பேங்கிறானுங்க. அப்போ அந்த மாஜி மந்திரி பொன்னம்பலத்தை நீ மறந்துரு. சத்தியமா அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்கிற? சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்திக்க முடியும்னு நினைக்கிறேன். அது எப்படி சார்? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போன் பண்ணு. இப்பெல்லாம் எம்எல்ஏ அங்க இருக்கிறது இல்ல. வேற யாரு? அவங்க சொந்தக்காரங்க சுத்தி உட்கார்ந்து எடுப்பு சாப்பாடு வாங்கி தின்னுட்டு இருக்காங்க. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போன் பண்ணு. புண்ணியம் செஞ்சவங்க ஆட்சிக்கு வந்தா மும்மாரி பொழியும் சொல்லுவாங்க. நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அன்னிலிருந்து ஒரு பொட்டு மழை கூட இல்லை. நதிகள் மட்டும் வறண்டு போகல, மக்களுடைய கண்ணீரும் வறண்டு போயிருக்கு. பெருசு என்னமா உருகுது பத்தியா? அமைச்சர் வெறும் திட்டங்களே சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் தம்பி. அது அங்க இருந்து தண்ணி வருது, இங்க தம்பி புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னும் யாரு, எந்த தொகுதி, என்ன நானு ஒரு விவரம் புரிஞ்சுக்க முடியல. நீங்க எந்த தொகுதி? சரி, குடிநீருக்கா மக்களுக்கு ஒழுங்கா கிடைக்குதா? அதுவும் கிடையாது சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் எம்எல்ஏ இல்ல. சத்தங்கட்டம் போட்டு கூச்சல் பண்ணி என்ன காட்டி கொடுத்துறாங்க. சாரி. நான் மதன், மன்மதன். மறுபக்கம் ஏன் பக்கம் தான். ஜப்தி பண்ணிருக்கீங்க தம்பி. அந்த பாதுகாப்பு அதிகாரி விஸ்வநாதனை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு தெரியாது. அவனை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தீங்கன்னா ரப்பரை வச்சு சுத்தமா அழிச்சிடும்.
அதனால யோகியம் இல்ல, அவன் ஒரு பிளாக்மெயிலர். ஆமா, என் பையனை பத்தி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு பணம் பறிக்க முயற்சி பண்ணியிருக்கான். பணக்கார வீட்டு பையன் தம்பி பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படி இருந்திருக்கான். அதுல ஒருத்தி கர்ப்பம் ஆயிட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். என் பையனுக்கு என்கிட்ட கொஞ்சம் பயம். அந்த பொண்ணு கூப்பிட்டு கர்ப்பத்தை கழிச்சிட்டு நான் கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். இந்த ரகசியத்தை அந்த விஸ்வநாதன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் கூட இல்லைன்னா உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். என் பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் பெரிய பணம் இல்ல, இவனும் தரேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு நடுவில் அந்த விஸ்வநாதன் யார் சொல்லிட்டாங்க, தம்பி என் பையன் தண்ணி கஞ்சா பொண்ணுன்னு இருந்திருக்கலாம். ஆனா கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியப்பட்டாரு. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பாதுகாப்பு அதிகாரி என் பையனை மிரட்டின மாதிரி எத்தனையோ பேரை மிரட்டிருக்கலாம். அவன் யாரார மிரட்டினாங்கிறத கண்டுபிடிச்சா அதுல ஒருத்தன் தான் கொலைகாரன். அதனால அரசியல்ல கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்ணிட்டேன். வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதா என் பையனை வெளில ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ சார். தம்பி சார், அந்த விஸ்வநாதன் சரியான அயோக்கியனா இருப்பான் போல இருக்கு. அவன் யாரார மிரட்டிருக்கானோ, ஏன் வீணா பிரச்சனை கிளறிட்டு பேசாம விட்டுடுங்களேன். சார் நான் மன்மதன் மனசு வச்சா முடிவு தெரியாம நான் திரும்ப மாட்டேன். அடி வரைக்கும் போய் பார்க்க முடிவு பண்ணிட்டேன். வரேன் சார். வாழ்க்கையில் நம்ம நிறைய தப்பு கணக்கு போடுறோம்ல, எல்லாரையும் நம்பிடுறோம். நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம். ஆனா வெளியே தெரியாத ஒரு பகுதி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இருக்கு. அது தெரியாமலே போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏதாச்சு என்ன பேசிட்டு இருக்க? எப்படி சொல்றதுன்னா தெரியல. சொல்ல. அனு, உங்க அப்பா ஒரு பிளாக்மெயிலர். மதன், என்ன சொல்ற நீ? ஆமா அனு, அதான் உண்மை. இந்த பாரு, மந்திரி பொன்னம்பலத்தோட மகனை மிரட்டி அவங்ககிட்ட பணம் பறிக்க பார்த்து. நோ, இருக்க முடியாது. எங்க அப்பா யாரோ போய் சொல்லிருக்காங்க. இல்ல அனு, அந்த மந்திரி மகன் மட்டும் இல்ல, இன்னும் சில பேரை மிரட்டி பணம் கேட்டிருக்காரு. இல்ல, எனக்கு எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நான் நம்ப மாட்டேன். அனு, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். மதன், எஸ், எங்க அப்பா போய் சாரி அனு, நான் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். நான் இந்த விஷயத்தை பேப்பர்ல எழுதிதான் மதன். அனு, நான் செய்யற தொழிலுக்கு என்ன துரோகம் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிரு. நாளைக்கு மறுபக்கத்துல இருந்து செய்தி வரும். அனு, 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 நான் சொல்றது கேளு. பார்த்தா சாதுவா இருந்தா மத்தவங்க ரகசியங்களை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிற பிளாக்மெயிலரா இருப்பான்னு நம்பவே முடியலையே. இன்னும் யார் யார பிளாக்மெயில் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அதான் கண்டுபிடிக்க போறேன்னு எழுதியிருக்கேன்ல, என்ன கேள்வி? கொடுத்த போய் பிரிண்ட் பண்ணுங்க போங்க.